ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூபிஐ தான் பார்க்க போகிறோம். யூபிஐயில் லிமிட்டட் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நியூ ரூலும் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பேடிஎம், கூகுள் பே, ஜிபே, ஸோ இவங்களாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரூல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட் வந்து 1 2025 ஆகஸ்ட் 1 இது வந்து பப்ளிஷ் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டும், 0.5 ருபீஸ் வந்து செகண்ட் டிரான்சாக்ஷன், தேர்ட் டிரான்சாக்ஷன் வந்து 1 ருபியும், டிரான்சாக்ஷன் லிமிட்டு பெர் டே வந்து 2000 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சில பேருக்கு தான் இருக்கும், இது எல்லாருக்குமே கிடையாது. இது வந்து எப்படி, இது ஒரு ரூல், ஓகேவா? ஸோ மினிமம் வந்து நீங்கள் இந்த ரூல் வந்து சில பேருக்கு தான் வரும், எல்லாருக்குமே ஒன்று பேனிக் ஆகத்தால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணி இருக்கணும் ஒன்று, ஓகேவா? ரெண்டாவது வந்து நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணியிருப்பீங்களா பேன் கார்டு, இந்த பேன் கார்டு லிங்க் பண்ணியிருக்கும் போது ஸோ அவங்களுக்கே வந்து ஆக்சஸ் காட்டும், எலிஜிபிள் மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களான்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பேலன்ஸ் செக் பண்ணுறீங்களா, யூபிஐயில் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்களா? 50 வாட்டி தான் பெர் டே வந்து செக் பண்ண முடியும், ஓகேவா? நிறைய பேர் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேலன்ஸை வந்து. இது வந்து 50 நம்பர்ஸ் தான், ஓகேவா? 50 டைம்ஸ் தான் வந்து நீங்கள் பெர் டே வந்து யூபிஐயில் செக் பண்ண முடியும். பேங்க் அக்கௌண்ட் வியூ வந்து லிமிட்டட் வந்து 25 டைம் தான் வந்து நீங்கள் வியூ பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்தமாரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது மேக்ஸிமம் 3 days தான் வந்து 90 செகண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஓகேவா? 90 செகண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேப் விட்டு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அடிக்கடி நீங்கள் இப்போ பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்தமாரி இவங்க வந்து டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இந்தமாரி லோன் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ பேமெண்ட் பண்ணுறவங்க, ஆட்டோ பேமெண்ட் பண்ணுறவங்க, இந்த டிடிஎஸ் இந்தமாரி பண்ணுறவங்களும் ஆட்டோ பே வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்பயுமே 24 hours தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து இருக்கும் 10 to 1. ஸோ ஓகேவா? மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து 1 o'clock வந்து 1லேருந்து 5 வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் வண்டி தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெர் டே வந்து 10 rupees, இந்த 10 பெர் மந்த் வந்து 10 சொல்லியிருக்காங்க. அந்த கேஷ் பேக்கு, இந்த சார்ஜஸ் பேக் வருது. இந்தமாரி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, அது ரிப்பீட் ஆகிடுச்சு, பெண்டிங்கில் இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 10 டைம் வந்து அலோன்னு சொல்லியிருக்கேன். இந்த பேங்க் வந்து ரிவேஸ் ஆகுது, நம்ம பெண்டிங்கில் இருக்குது அப்படிலாம் உங்களுக்கு வந்து ரிவேஸ் ஆகும். ஸோ அந்த ரிவேஸை வந்து பெர் டே வந்து 10 தான் 5 தான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் 5 பெர் மந்த் பேயர் டு பே, இந்த பேயர் டு பேயர் வந்திருக்கும். உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் 10 தான் காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சர்வர் ப்ராப்ளம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும், ரீஃபண்டும் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து ரிசீவர் பேங்க் நேம் வந்து மஸ்ட் டு பி ஷோ த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ இனிமேட்டு அதுதான் காட்டும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, மாமா, மச்சான், ஸோ இந்தமாரிலாம் சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்தமாரி காட்டும். ஸோ இனிமேட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ, உங்கள் நேம் வந்து இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா, பேக்கில் இருக்கா, பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அந்தமாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நேம் வச்சுருப்போம், நம்ம நிக் நேம் வந்து வச்சு நம்ம மொபைலில் சேவ் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? அந்த சேவ் பண்ணுற மாதிரி காட்டாது. ஸோ அந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சரி, அவங்க வந்து என்ன செய்வோம், சைட்டுக்கு பேசிஸில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே சில பேருக்கு என்னப்பா நேம் வேறு மாரி காட்டுது, சில பேர் வந்து சின்ன நேம் இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய நேம் வந்து பேங்க்கில் கொடுத்துருவோம், ஃபுல் நேம் கொடுத்துருப்பாங்க பேங்க்கில். ஸோ அந்தமாரி வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ரூல் என்னென்னா, மினிமம் ஒன்று டிரான்சாக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அடிக்கடி டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஜிபேயில். ஸோ இதெல்லாம் வந்து இனிமேட்டு வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, யூபிஐலேருந்து வந்தோன்னா சர்வர் வந்து அவங்களுக்கு வந்து டவுன் ஆகுது, டிராஃபிக் நம்ம கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.